இந்த சனி பகவான் வரக்கூடிய ஜூலை மாதம் 27ஆம் தேதி வக்ரத்தன்மை அடைகிறார். வக்ரம் அப்படின்னா தன்னுடைய இயல்பு தன்மையிலிருந்து ரிவர்ஸ், அதாவது மாற்று சுழற்சியோடு செயல்பட போகிறார். இப்படி இருக்கக்கூடிய இந்த சனியினுடைய வக்ரத்தன்மை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு, டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த சனி பகவான் வக்ர நிலையில இருக்கிறார். தமிழ் மாத கணக்கிற்கு ஆடி மாதத்துல ஆரம்பிக்கக்கூடிய இந்த சனி வக்ரம் கார்த்திகை மாதம் வரைக்கும் இருக்க போகுது. கிட்டத்தட்ட அந்த 4 மாதங்களுக்கு ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இந்த சனி வக்ரத்தன்மை என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது. சனி அப்படின்னு சொன்னாலே நீதிகாரகன், கர்மகாரகன், தொழில் ஸ்தானத்திற்கு உண்டானவர். அடுத்து பாத்தீங்கன்னா ஜென்ம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய கர்மாக்களுக்கு தண்டனையை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பகவானுடைய சுழற்சி ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையும் அதிகப்படியான ஒரு நெகட்டிவான விஷயங்களை கொடுக்கும். அந்த எதிர்மறை விஷயங்கள், எதிர்மறை பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா எல்லார் மனதிலும் ஆள் மனதாக ஒருத்தர் எங்கேயோ எப்பவோ நமக்கு பிரச்சனை பண்ணியிருந்திருப்பார். ஆனா அதனுடைய வலியும் வேதனையும் நம்ம சாகுற வரைக்கும் அது நம்மளைய துரத்திக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியாக அந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வலியும் வேதனையும் நீண்ட காலமாக நம்மளுடைய அடுத்த தலைமுறையினருக்கும் போய் சென்றடையக்கூடிய அளவிற்கு அதனுடைய செயல்கள் மிகவும் தீவிரமாக இருக்கும். சனி இயல்பு தன்மையோட இருக்கிறார் அப்படின்னா அதனுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் இருக்கும். அதே இது வக்ரத்தன்மையோட இருக்கிறார் அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்றது இருக்கும். ஒருத்தருக்கு வளர்ச்சிகள் வருது அப்படின்னா ரொம்ப துரிதமாக வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். அதே நேரத்துல பிரச்சனைகளும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நமக்கு அந்த பிரச்சனை எங்க இருந்து வந்தது, யாருனால வந்தது அப்படின்ற கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அந்த பிரச்சனைகள் வந்து மறையக்கூடிய ஒரு தன்மையாக தான் இருக்கும். இந்த மாதிரியாக இந்த பாவ கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சனியினுடைய வக்கரத்தன்மை இது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்னென்ன செயல்பாடுகள்ல மாற்றங்கள்ல கொடுக்க போகுது, அடுத்து இந்த டயத்துல நீங்க என்னென்ன பண்ணணும், ஆன்மீக ரீதியாக என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கன்னி ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 7ஆம் இடத்துல கண்டக சனியாக இருக்கிறார். இந்த கண்டக சனியில சனி வக்ரம் அடைகிறதுனால இந்த காலகட்டம், இந்த 4 மாதங்களுக்கு கன்னிராசி என்பர்களுக்கு அதிகப்படியான சுற்றுப்பயணங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சனிச்சந்திரன் சேர்க்கை அப்படின்றது பாத்தீங்கன்னா புணர்வு தோஷத்தை கொடுத்து எல்லாத்தையுமே ஸ்லோ டவுன் பண்ணிடும். எந்த ஒரு விஷயங்களை எடுத்தாலும் ஒரு விரைவாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அடுத்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் தடைகள், தாமதங்கள், இந்த மாதிரியாக சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தோஷமாக தான் இந்த புணர்வு தோஷம் இருக்கும். புணர்வு தோஷம் மெயினா பாத்தீங்கன்னா உங்களுடைய திருமண அமைப்புல அதிகப்படியாக பிரச்சனையை கொடுக்கும். திருமணத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு தடைகளை கொடுக்கும். திருமணம் ஏற்பாடு பண்ணோடனே அந்த இடத்துல ஏதாவது ஒரு துக்க நிகழ்வுகள் நடக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா திருமணம் ஏற்பாடு பண்ணி திருமணம் வரைக்கும் போகும்போது அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் முழிக்க முடியாதபடியான சில மனவேதனைகள் இதெல்லாமே இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த திருமண வைபவங்கள் நடக்கக்கூடிய இடத்துல பிரச்சனைகள், இது எல்லாமே இந்த புணர்வு தோஷம் அப்படின்றது கொடுக்கும். இந்த புணர்வு தோஷத்துல இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு சனி வக்ரத்தன்மை இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தியை கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரம். இதுவரைக்கும் தடையாக இருந்த சில திருமணங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரம், தடையாக இருந்த சில விஷயங்கள் உங்களுக்கு துரிதப்படக்கூடிய ஒரு நேரம், அடுத்து வெளிநாட்டு வாய்ப்புகள் அப்படின்றது முக்கியமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. கன்னிராசி என்பர்கள் தன்னுடைய இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வேலை ரீதியான சில மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கணும். வேலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு அங்கீகாரம் இல்லை, உங்களுக்கு தேவையான அளவுக்கு வருமான உயர்வு இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்க கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு வேலை மாற்றம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதனால நிறைய ஒரு வளர்ச்சிகள் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த இடத்துல இந்த கன்னி ராசி என்பர்கள் மந்த நிலையிலிருந்து வெளிப்பட்டு ஒரு விரைவாக செயல்பட
செயல்படக்கூடிய ஒரு நிலைக்கு வரப்போறாங்க. இது வரைக்கும் ஒரு சோம்பேறித்தனம் அதிகப்படியாக இருக்கும். எந்த வேலையும் செய்ய முடியாம ஒரு மூளையே வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பாங்க. சில பேருக்கு தூக்கமின்மை அப்படின்றது அதிகப்படியாக இருந்திருக்கும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு. அது எல்லாமே இந்த காலகட்டத்துல மிகவும் ஒரு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய வேலை ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் அப்படின்றது மேற்கொள்ளக்கூடிய ஒரு நேரம். அந்த வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள்னால அதிகப்படியான ஒரு வாய்ப்புகளையும் பெறக்கூடிய ஒரு தருணம். ஒவ்வொரு இடத்துலயும் வாய்ப்புகள் வந்து கடைசி கை நழுவி போகக்கூடிய ஒரு தருணத்துல இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு இந்த சனி வக்ரத்தன்மை வாய்ப்புகளை கையில கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும். இதனால நிறைய வளர்ச்சிகளும் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுகள்ல நிறைய ஒரு மாற்றங்கள். அந்த கணவன் மனைவி உறவுகள்ல பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் பெரிய அளவுக்கு ஈகோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும். நீ சொல்றத நான் கேட்க மாட்டேங்கிறேன், நான் சொல்றத நீ கேட்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரியான ஒரு காழ்ப்புணர்ச்சிகள், தேவையில்லாத மூன்றாவது நபர்களினுடைய தலையீடு, இது எல்லாமே இந்த கன்னிராசி என்பவர்களினுடைய திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள்ல இருக்கும். அது எல்லாமே முழுமையாக நீங்கக்கூடிய ஒரு நேரம். இந்த 4 மாத காலம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இவர்களினுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரம். நிறைய நெகட்டிவா இருந்த விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக மாறுவதற்கு உண்டான ஒரு தருணமாகவும் இருக்கும். நிறைய பாசிட்டிவாக இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஏதாவது நெகட்டிவா நடக்குது அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை நீங்க முதல்ல செக் பண்ண வேண்டிய ஒரு அவசிய சூழ்நிலையில இருக்கிறீங்க. ஏன்னா எல்லா கன்னிராசி அன்பர்களுக்குமே இந்த இடத்துல பாசிட்டிவா தான் நடக்க போகுது. ஒரு சில பேருக்கு எங்களுக்கு பாசிட்டிவ் நடக்கல, எதிர்மறையாக தான் எல்லாமே நடக்குது, நான் கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், தேவையில்லாத ஒரு வம்பு வழக்குகள்ல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உங்களுடைய ஜாதக ரீதியான சில பலன்களை நீங்க பாத்துக்கிறது நல்லது. இந்த கன்னிராசி என்பவர்களினுடைய 4ஆம் இடத்தை சனி வக்ர பார்வையாக பார்க்கிறார். இதனால வீடு கட்ட ஆரம்பிச்சு அந்த வீட்டை ஓரளவுக்கு ஒசத்திட்டோம், ஒரு சீலிங் எல்லாம் போட்டு டைல்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணியாச்சு. ஆனாலும் அடுத்த கட்ட ஒரு வேலைன்றது நடக்க மாட்டேங்குது, ஒரு கிரக பிரவேசம் பண்ணி போக முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த புது வீட்டுல குடிபெயர்வதற்குண்டான ஒரு அமைப்பை இந்த சனி வக்ரத்தன்மை கொடுக்க போகுது. அதுதான் அந்த எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு தடையாக அந்த சனி பகவான் இது வரைக்கும் இருந்தாரோ அந்தந்த இடத்துல இருந்தெல்லாம் அந்த நிவர்த்தியை முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனியினுடைய வக்ரத்தன்மை முழுமையாக செயல்படக்கூடிய ஒரு நேரம். இந்த இடத்துல உங்களுக்கு சனி பகவானினுடைய வக்ரத்தன்மை இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த பிராயச்சித்தம், அதாவது ஒரு சின்ன ஒரு எளிமையான பரிகாரம். ஏன்னா கண்டக சனியாக இருக்கிறார், அதாவது உங்களுடைய கம்யூனிகேஷன் லெவல்ல இருக்கிறார். ஒரு இடத்துல பேசணும்னு நினைக்கும் போது அந்த இடத்துல தடைபட்டு போயிடும், வார்த்தைகள் கொளரும். அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு மைண்ட்ல பாத்தீங்கன்னா தேவையில்லாத மன உளைச்சல்கள், ஒரு பதட்டம், தேவையில்லாத ஒரு பயம், இதுல எல்லாத்துலயுமே அந்த சனி பகவான் இருக்கிறதுனால, அந்த 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதுக்குண்டான நிவர்த்தியை கண்டிப்பாக நம்ம எந்த தெய்வத்தின் மூலமாக செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கன்னிராசி அன்பர்கள் ஒவ்வொரு புதன்கிழமை இல்ல வியாழக்கிழமை, இந்த 2 கிழமையில எந்த கிழமை உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கோ குருமார்களை வழிபாடு பண்றது நல்லது. ஏன்னா குருமார்கள் அப்படின்ற போது பாத்தீங்கன்னா ஒரு சில தெய்வத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா போய் அப்ரோச் பண்ண முடியாது. அப்ரோச் பண்ணணும்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஜாதக ரீதியான சில விஷயங்கள் நம்மளுக்கு எதிர்வினைகளை கொடுத்துரும். அதனால எப்போதுமே நம்ம ஒரு ஏஜெண்ட் மூலமாகவோ அல்லது ஒரு சில குருமார்கள் மூலமாகவோ சில தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது அது நல்ல பலனை கொடுக்கும். அதுதான் டைரக்டா சனி பகவானை போய் இந்த கன்னிராசி என்பர்கள் வழிபடக்கூடாது. அதனால நீங்க ஒரு குருமார்களை தேர்ந்தெடுத்து வழிபாடு பண்றது நல்லது. ஒரு காஞ்சி மகா பெரியவரை வழிபாடு பண்ணலாம், சாய்பாபா ஷீரடி சாய்பாபா வழிபாடு பண்ணலாம், ராகவேந்திர சுவாமிகளை வழிபாடு பண்ணலாம். சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா சித்தர்களை வழிபாடு பண்ணுவாங்க. அந்த சித்தர்களை வழிபாடு பண்றவங்க அந்த கன்னிராசி என்பர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா
யாரு பேச்சையுமே கேட்க மாட்டாங்க. தான் உண்டு தன் வழி உண்டு அப்படின்ற மாதிரிதான் இருப்பாங்க. அந்த மாதிரியான அந்த குரு வழிபாடு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அந்த மிகப்பெரிய ஒரு மாற்றம் தான் உங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு உண்டான வளர்ச்சியை கொண்டு போக போகுது. அதனால இந்த புதன்கிழமை இல்ல வியாழக்கிழமை இந்த குரு வழிபாடு பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிறைய ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.